இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் யோசிக்கிறாரு. இவர்கள் தொடர்ச்சியாக இதே போல பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா விஷயங்களுமே தடியடி நடத்துறாங்க, மக்களை கலைக்கிறாங்க, மக்களை ரொம்ப கொடூரமான முறையில் ட்ரீட் பண்றாங்க. நேற்று நடந்தது பார்த்தீங்களா? எத்தனை சகோதரிகளை கையை உடைக்கிறதும் அடிக்கிறதும். யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? நீங்களாம் அதிகாரிகள் இல்ல, ஊழியர்கள்ன்றத உங்களுக்கு புரிய வைக்கலையா? அதுதான் திருப்பியும் சொல்ற, 2026 இந்த அதிகாரம் தளபதி அவர்கள் முன்னாடி மண்டியிடும் மண்டியிடும் மண்டியிடும், மாற்றமே கிடையாது. ரொம்ப ஆக்ரோஷமா பேசுனீங்க. உண்மையிலே சிறப்பான விவாதமா முடிஞ்சு. இது ஆக்ரோஷம் அல்ல, என் மக்களுடைய வலியும் வேதனையும் பேசியிருக்கிறேன். அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களுடைய உரிமையை பேசுகிறோம். சுதந்திர தினத்துக்கு முன்னாடி அவர்களுடைய கைகள் உடைக்கப்படுது, ஜனநாயகத்தை மீறி அவர்கள் மீது வழக்குகள் பாயுது. இதே போன்ற வழக்குகளை என்னை போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் பார்க்கறதுக்கு தயங்கக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் 800 வழக்குகள் அல்ல, நீங்கள் 8000 வழக்குகள் தொடுத்தாலும் அதை சந்திப்பதற்கு என்னை போன்றவர்கள் அவர்கள் கூட நிற்பாங்க. நிச்சயமாக வழக்குகளை சந்திக்கிறது தான் எங்களுடைய 2017க்கு அப்புறம் தொடர்கதையாக இருக்குது. வழக்குகள் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வதற்கு, களத்தில் நின்று போராடுறதுக்கு. ஃபெடல் காஸ்ட்ரோ நீங்கள் சொன்ன அதே தலைவர் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அநியாயத்தை எப்படி விரட்டி அடிக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அச்சப்படுகிறான்னு சொல்லி எங்களை விமர்சிக்கக்கூடியவர் எங்கள் தலைவர் தளபதியும் விமர்சிக்கக்கூடியவர் நீங்களாக தான் இருக்கீங்க. நீங்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கீங்க. அதை 2026 வெளிப்படுத்துவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.